அப்ப பாருங்க, கித்தாபுடைய முசன்னிஃப், கித்தாபு எழுதுனவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு பெண்ணுடைய அண்ணனாக இருக்கட்டும், அத்தாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்கள் யார் மகரமானவங்க கூட, மகரமானவங்கன்னா பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஜாயிஸானவர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் மச்சான் தானே, கொழுந்தனார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுறது ஹலாலுங்கிறாங்க, கணவன்மார்கள் அனுபவிக்கிறத ஹராமுங்கிறாங்க. இந்த ஜென்மங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கறது? அது எப்படிங்க? அது சரியா இருக்குமா? அது ஜாயிஸா? குழந்தனார்கள் பார்க்கலாம், பேசலாம், அது ஹராம் இல்லை. ஆனால் கணவன் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அனுபவிப்பு இதுக்கு அனுபவிப்புக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க புதிய சட்டங்கள் போடுறாங்க. அப்போ இது எப்படி? அப்போ பாருங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய மகரமான ஆண், அத்தா மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, இவரைகளை போன்ற ஆண்கள் கூட பார்க்கக்கூடாத இடம் எது? மணிக்கட்டு. அந்த மணிக்கட்டு, அதே மாதிரி கெண்டைக்காலுக்கு கீழே கணுக்கால், இதுவும் கூட அவங்க பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் ட்ரெஸ்ஸு போடணும். அப்போ ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண் கழுத்து மறைக்கப்பட வேண்டும். எது மறைக்கப்படணும்? கழுத்து மறைக்கப்பட வேண்டும். கழுத்து தெரியலாமா? தெரியக்கூடாது. முகம் மட்டும்தான் தெரியணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது முகம் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தெரியணும். நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எது வரைக்கும் தெரியணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு காலுக்கு கீழே அவங்க கொலுசு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கொலுசு மறைக்கப்படுற அளவுக்கு கீழே வரைக்கும் இருக்கணும். கால் ட்ரெஸ்ஸு, கால் சட்டை. அதே மாதிரி அவர்களுடைய ஆண்கள் இன்னைக்கு பனியன் போடுறாங்க, ஆண்கள் பனியன் போடுறாங்க. ஆனால் பெண்கள் வயிற்று காட்டிக்கிட்டு தான் ட்ரெஸ்ஸே போடுறாங்க, இன்னைக்கு ஜாக்கெட்டே தைக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய வெக்கம் கூட பெண்ணுக்கு இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் பெண் உரிமையா? வயிற்றை காட்டிக்கிட்டு இருக்கிறது, ட்ரெஸ்ஸை காட்டிக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி இடுப்பை காட்டிக்கிட்டு இருக்கிறது, முதுகை காட்டுறது, கழுத்தை காட்டுறது, பெடரியை காட்டுறது, இதெல்லாம் பெண்ணுடைய உரிமையா? கேவலம். இதெல்லாம் என்னது? கேவலம். இல்லை நான் மறைச்சிக்கிருவேன். எப்படி மறைப்பீங்க? திடீர்னு நீங்கள் வரும்போது டக்குன்னு தெரியுது, எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான். இது உங்களுக்கு ஓகேவா? ஓகேவாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறீங்க, சகதியாக இருக்குது, கடுமையான சகதி இருக்குது, எங்கன காலை வச்சா வலிக்கி விழுகுது, எங்கன காலை வச்சாலும் வலிக்கி விழுகுது, யாரை பார்த்து வலிக்கி விழுகுறான். இல்லை வலிக்கி விழுந்தா எங்கே விழுவோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்துருவோம், செத்து போயிடுவோம். அப்படி இருக்கும்போது இல்லை நான் இங்கே அப்படியே போயிடுவேன், போக முடியுமா? சரி போயிடுவீங்கன்னா வைங்க. எப்போ ஒரு நேரத்தில் வலிக்கி விழுந்துட்டீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னாச்சு? விழுந்தது தான், கதை முடிஞ்சது தான், பார்த்தது தான். இப்போ ஒரு தடவை பார்க்குறது உங்களுக்கு ஓகே, அப்போ பார்க்குறதுக்காக தான் போடுறீங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. அப்போ இது பெண்களுக்கான சரியான உடை அல்ல. ஆண்களே வெட்கப்படுகிறார்கள், ஆண்களே வைத்த காட்டுறது வெட்கப்படுறாங்க, ஆண்களே பனியனை இன் பண்ணிக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, போடுறாங்க. ஆனால் பெண்கள் தங்களுடைய வெளிப்படையான அந்த ஜாக்கெட் என்ற ஆடையவே அவங்க என்ன செய்யறாங்க, வயிறு தெரியத்தான் தைக்கவே செய்யறாங்க, முதுகு தெரியத்தான் தைக்கவே செய்யறாங்க. இது இஸ்லாத்தினுடைய ஆடையே கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்யணும்? மணிக்கட்டு உட்பட, அதாவது அந்த பிறங்கை வரைக்கும், காலில் கணுக்கால் கீழே வரைக்கும், அதே மாதிரி மேலே முகத்தை மட்டும் தவிர மற்ற எல்லாம் இது வீட்டுக்குள்ள இருக்கும்போது அணிகின்ற ஆடை. அதே மாதிரி நீங்க கழுத்துக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வயிற்றுக்கு கீழே ஒரு ஆண் எப்படி தன்னுடைய பனியனை போடுறாரோ அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாக்கெட் இருக்கணும் முழுசா. அதுவும் சொல்ல போனா அந்த பெண்ணுடைய உடலுக்கு தோதுவான ஷேப்பான ஜாக்கெட்டாக இருக்கக்கூடாது. நீ ஜாக்கெட் எப்படி தைக்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும், லூஸாக இருக்குது, கம் கூட எத்திக்கிட்டு இருக்குது, மேலே ஷோல்டர் டொஃப்னு தூக்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அதையும் டைட் பண்ணி தைச்சு போடுவாங்க. அதுவும் கூடாது. பெண்ணுடைய ஆடை, அவங்க ஜாக்கெட்டு அது எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கணும். அன்னைக்கு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா குப்பாயம்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. குப்பாயம் அதுக்கு பேர். அது எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரியே தொலதொலன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? நான் சொன்ன இதே மெத்தட்லையே ஃபுல் அண்ட் ஃபுல்லு தொலதொலன்னு இருக்கும், முழு கை இருக்கும், நான் சொன்ன மாதிரியே இருக்கும். இப்படித்தான் போட்டாங்க. அன்னைக்கு ஓதாத பெண்கள், ஆலிமாவாக மாறாத பெண்கள். ஆனால் இன்னைக்கு ஆலிமாவாக மாறியும் பல இடங்கள் என்ன செய்யறாங்க, ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்றதையும் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்றதையும் தூக்கி எறிந்து விட்டு வாழ நினைக்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு மோசமானது. அதாவது சில பெண்கள் இருக்காங்க, அவங்க எப்படின்னா
ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதோட துப்பட்டியும் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ்ஸும் போட்டிருப்பாங்க, துப்பட்டியும் போட்டிருப்பாங்க. துப்பட்டி அப்படிங்கிறது, துப்பட்டின்னு சொன்னா ஒரு பெரிய துணி. அந்த காலத்துல வயசானவங்க எல்லாம் சரி, இன்னும் வயசு அல்லாதவங்க இளமையா இருக்கிறவங்களும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஊர்களுக்கு செல்லும் போது ஒரு பெரிய துணியை எடுத்து அப்படியே மொத்தமா கட்டி அப்படியே மேல தலையில இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்வாங்க, சேலை மாதிரியே கட்டிருப்பாங்க. அது ஒயிட் கலர்லயும் இருக்கும், கருப்பு கலர்லயும் இருக்கும் அந்த காலத்துல. ஆனா அதிகமா வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அது இதுக்கு பேர் துப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதை போட்டுக்கிட்டு தான் அன்றைய காலத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் இன்னும் வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு வருவாங்க. வெள்ளை கலர்ல ஒண்ணு பாத்தீங்களா இல்லையாங்க, அதுதான் துப்பட்டி. இப்ப நம்ம முசன்னிஃப் கிதாப் எழுதினவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான துப்பட்டியை போட்டிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆடைகள் இருக்கும். அந்த ஆடைகளை உள்ள போட்டிருக்கக்கூடிய ஆடைகளை வந்து வெளியே எடுத்து போடுவாங்க, கொஞ்சம் அழகா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வேற ஏதோ காரணத்துக்காகவோ வெளியே போடுவாங்க. இது அல்லாம அவங்க துப்பட்டி கட்டினாங்கன்னு சொன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கீழே உள்ள ஆடைகள் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க போட்டிருக்க சேலை வெளியே திரும்ப மற்றவங்க பார்க்கணுமா இல்லையா, சில பேர் காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த கீழே உள்ள ஆடை சேலை தெரியறதுக்காக வேண்டி. இந்த காலத்துல சில பெண்கள் இருப்பாங்க, அவங்க என்ன சீலை கட்டிருக்காங்க அப்படி தெரியறதுக்காக வேண்டி புர்காவை மேல தூக்கிக்கிட்டு வருவாங்க, புர்காவை மேல தூக்கிட்டு சீலை வெளியே தெரியுற மாதிரி வருவாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி பெண்களும் அன்னைக்கு இந்த துப்பட்டியை போட்டும்போது செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அதே மாதிரி தான் சில பேர் செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா, ட்ரெஸ் போடுவாங்க, சுடிதார் போடுவாங்க, இந்த பிற ட்ரெஸ் எல்லாம் போடத்தான் செய்வாங்க. ஆனா கெண்டக்கால் வரைக்கும் அந்த ட்ரெஸ் இருக்கிறது, மேலாடை கெண்டக்கால் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுங்க. மேலாடை வந்து கெண்டக்கால் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு போடக்கூடாது. மேலாடை வந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் நம்ம வாங்கி போடணும். அந்த சுடி டாப்பு இப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா, சைடு ஓப்பன் டாப்பு. இந்த சைடு ஓப்பன் டாப்பு சேஃப்டி கிடையாது. ஏன் சொல்லுங்க, நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேண்ட் அது வந்து பட்டேலாவா இருக்கலாம் அல்லது வேற மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய தொடைகள் வெளியே அதனுடைய ஷேப் தெரியறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வந்து மற்றவருடைய பார்வைகள்ல படும்போது அது வந்து ஒரு கராகத்து, ஒரு அருவருப்பை உண்டாக்கும். அது இன்னும் சொல்ல போனா மக்ரூஹ் தஹ்ரீம் அளவுக்கு போயிடும். அதாவது ஹராமுக்கு நெருக்கத்துக்கு போயிருது அது இல்லையா. ஒரு ஆணே அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு ஆண் மகனே அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை வந்து டைட்டா போடக்கூடாது, புரியுதுங்களா. அல்லது அந்த ஆணுடைய தொடை தெரியும் அளவுக்கு உண்டான அந்த ஆடைகள் கூட போடக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பெரும்பாலும் ஆளுங்கள் என்ன செய்வாங்க, ஜுப்பா போடுவாங்க அல்லது அப்பா போடுவாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை, தொடை தெரியும், அதே மாதிரி அந்த ஷேப் தெரியும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது இவங்களுக்கு. ஆனா மற்றவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கே அந்த மாதிரியான தொடையினுடைய இன்னும் பிற அந்தரங்கமான இடங்களுடைய ஷேப் தெரியும் அளவுக்கு உள்ள ஆடைகள் வந்து மார்க்கத்தில் தடுக்கத்தான் பட்டிருக்கு. அது வந்து உகந்த ஆடை அல்ல, சரியான ஆடை அல்ல அது. அப்படி இருக்கு சொல்ல ஒரு பெண் அதே போல ஓப்பன் டாப் போடுறதுங்கிறது, சைடு ஓப்பன் டாப் போடுறதுங்கிறது அது வந்து அவங்களுக்கு உசிதமான ஒண்ணு அல்ல. அவர்களுக்கு அதாவது பெண்களுக்கு உண்டான சரியான தெளிவான போதுமான ஆடையே அல்ல, புரியுதுங்களா இல்லையா. சில பேர் இப்படி இருக்கிறாங்க, பேண்ட்டும் போட்டிருப்பாங்க, அவங்க மேல போட்டிருக்கக்கூடிய அந்த டாப் வந்து கெண்டக்கால் பேண்ட் தெரியாத அளவுக்கு இருக்கும், அதுவும் உசிதமானது அல்ல. ஆனா இன்னைக்கு இந்த காலத்து நவீன கால பெண்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க முழுக்க கெண்டக்காலே தெரியுற மாதிரி தான் என்ன செய்யறாங்க, ட்ரெஸ்ஸிங்கே பண்றாங்க. கேட்டா பேசி ஒண்ணுங்கிறாங்க. என்னது ஃபேஷன், என்னத்தை பேசுனாங்கன்னு தெரியல. அப்போ இது ஃபேஷன்லாம் கிடையாது, இது ஒழுக்கமற்ற நிலைகளின் ஆரம்பம் இல்ல. ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய மணிக்கட்டுக்கு மேல தெரிவதே ஜாயிஸ் அல்ல. ஒரு பெண்ணுடைய மணிக்கட்டுக்கு மேல தெரிவது கூடுமா கூடாதுங்க. ஒரு பெண்ணுடைய மணிக்கட்டு உட்படன்னு சொன்னா அந்த பெருங்கை வரைக்குமே வந்து ஒரு பெண் ட்ரெஸ் போடுறதுங்கிறது அவசியமானது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய 4 ஆர்ம்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேரு 4 ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதாவது மணிக்கட்டுக்கு மேல அந்த இடம் தெரியறது ஹராம். ஒரு பெண்ணுக்கு அந்த இடம் தெரியக்கூடாது. அதுவும் ஒரு பெண்ணுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளில் கட்டுப்பட்டதுதான். அதே மாதிரிதான் கீழே கெண்டக்கால் தெரிகிறதும்
ஹராம், அதுவும் தெரியக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இன்றைய காலத்தினுடைய ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஆடைகளை வாங்கி போடுறதுங்கிறது இது இவர்களுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய பலவீனம் என்பதைத்தான் காட்டுகிறது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது போல ஆடைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.